அன்பான மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் பாடம் அரசியல் அறிவியல். அந்த அரசியல் அறிவியல்ல நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா சட்டமன்றம். சட்டமன்றத்தை எப்படி, சட்டமன்றம் சொன்னாலே அங்கே சட்டத்தை இயக்குகின்ற ஒரு மன்றம். மாநிலத்தில் சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தியில் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் த ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கான சட்டங்களையும் நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மேக் பண்ணுற ஒரு அமைப்பு. இப்போ மாநிலத்திலையும் அதே மாதிரி யூனியன் பிரதேசத்துலேயும் அது சட்டப்பேரவை இல்லை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? இது மாதிரி ஒரு பை கேமரலிசம், அதாவது இரு அவை அப்படின்றது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? நம்மளை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே வெள்ளையர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அதனால் அந்த முறையை வெள்ளையர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டோம். அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலிருந்து நம்ம இந்த இரு அவை பை கேமரலிசம் அப்படின்றத நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் போவோம். ஸோ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இரு அவைகள், மேலவை கீழவை. இது பிரிட்டிஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராஜ்யசபா அப்படின்றது மேலவை, லோக்சபா அப்படின்றது கீழவை. இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இரு அவைகள், அதாவது பை கேமரலிசம் அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அங்கே இரு அவை இருக்குது, சொல்கிற மாதிரி ராஜ்யசபா அப்புறம் லோக்சபா அப்படின்னு இருக்குது. ஸோ ராஜ்யசபா அப்படின்றது அப்பர் ஹவுஸ், லோக்சபா அப்படின்றது லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 2 அவை இருக்குது. ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று சட்டமன்ற சபை. ஆனால் எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்றம் சட்டமன்ற சபை இருக்குது அப்படின்னா கிடையாது. எந்தெந்த மாநிலம்லாம் 2 அவை வைக்கிறாங்களோ அவங்க வச்சுக்கலாம். எந்தெந்த மாநிலம் அது மாதிரி இரு அவைகள் வேண்டாம், எங்களுக்கு ஒரு அவைகள் மட்டும் போதும் அப்படின்னா அது மாநிலத்தோட விருப்பம். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவை தான். ஸோ சட்டமன்றம் மட்டும்தான், நம்மளுக்கு சட்டமன்ற சபை அப்படின்றது கிடையாது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இல்லை. இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்றம் அப்படின்னா அது எதோட சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜனநாயக முறை, அதாவது டெமோக்ரஸியோட ஒரு சின்னம் அது பாராளுமன்றம். ஏன் டெமோக்ரஸியோட சின்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அங்கே அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க, நம்மளோட பிரதிநிதிகள் தான் அங்கே அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளோட கோரிக்கைகள் தான் அங்கே போகும். அதனால தான் இது டெமோக்ரஸி அதோட ஒரு சிம்பலாக கருதப்படுது. அங்கே வேற என்ன பண்ணுவாங்க? சட்டங்கள் ஏற்றுவது. யாருக்கான சட்டம்? நம்மளுக்கான சட்டம். கான்ஸ்டியூஷனில், அது 1950 B.R. அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பை நம்மளுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு பர்டிகுலரான ஆர்டிகல் 368 அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஆர்டிகல் 368 அப்படின்னா காலத்துக்கு ஏற்ப சட்டங்கள் மாற்றப்படலாம், ஆனால் வித்தவுட் ஆல்டரிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் மாற்றாமல் நீங்கள் சட்டங்களை மாற்றலாம் என்று கொடுத்துட்டு போனார். அதன்படி சட்டங்களை மாற்றுவதும் பாராளுமன்றத்தில் தான். அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவது பாராளுமன்றத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா, இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பண்ண முடியாது. மாநிலத்துக்கு அந்த உரிமை கிடையாது. இப்போ பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் 3 முறை கூட வேண்டும். எப்பப்போ? பட்ஜெட் தொடர் February to March, April, May கிட்ட போய்டும். அது 2வது மான்சூன் தொடர் இல்லை மழைக்கால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க, அது ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்ட நடக்கும். அதே மாதிரி குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் செஷன், அது நவம்பர் டிசம்பரில் நடக்கும். ஸோ அப்போ ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் உள்ள இடைவெளி மேக்சிமமே 6 மாதங்கள் தான் இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு செஷன் நடத்திடணும்.
ஸோ அப்போ வருடத்தில் 3 முறையாவது கண்டிப்பாக கூடியே ஆக வேண்டும். அதே மாதிரி இந்த 3 முறை கூடுறாங்க இல்லையா, முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிதி செயல்பாடு, அதாவது ஃபினான்ஷியலை பற்றி, அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அந்த ஃபினான்ஷியலை பற்றி சொல்கிறதும், அதே மாதிரி சட்டம் உருவாக்குதல், அதாவது புது சட்டம் உருவாக்கணும் அப்படின்னா அதையும் இந்த கூட்டத்தொடரில் விவாதித்து ஒருங்கிணைந்து அந்த முடிவுக்கு வருவாங்க. பட்ஜெட்டை நிறைவேற்றுதல், இப்போ பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த 1 வருடத்துக்கான பட்ஜெட்டை நிறைவேற்றுதலும் இந்த பாராளுமன்றத்தில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி பப்ளிக் கிரீவன்சஸ், பொது குறைகளை தீர்த்து அதை பரிசீலனை பண்ணி மக்களுக்கான சரியான தீர்வை கொடுப்பதும் பாராளுமன்றத்தோட கடமை. இப்போ ஆண்டிப்பட்டியில் இருப்பாங்க, உசிலம்பட்டியில் இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், இது மாதிரி ஒரு இடங்களில் ஏதாவது கிரீவன்ஸ் இருக்கும். அதாவது எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, ரோடு ஒழுங்கா இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா மாநில அரசுக்கு, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரையுற்ற என்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த காரியத்தை குறைகளாக அமைச்சர்கிட்ட நம்ம கொடுப்போம். அந்த குறைகளை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் விவாதம் நடத்தி நம்மளுக்கான ஒரு தீர்வை சட்டமன்றமும் பாராளுமன்றமும் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த நம்பிக்கை டெமோக்ரஸியில் என்றைக்குமே உண்டு. பப்ளிக் பாலிசி, தேசிய கொள்கைகளை பற்றி விவாதித்தல். நிறைய கொள்கை இருக்குது. எஜுகேஷன் பாலிசி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குது, அக்ரிகல்ச்சர் பாலிசி இருக்குது, ஏவியேஷன் பாலிசி இருக்குது. இது மாதிரி நிறைய பாலிசி இருக்குது. இந்த பாலிசிலாம் எதுக்கு அப்படின்னா மக்களுக்கான பாலிசி. மக்கள் இயல்பான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் அரசு அப்படின்றது. அப்போ நம்மளுக்கான அரசு இது மாதிரி ஒரு பாலிசி போட்டாங்க அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தும். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கிற நம்மளோட பிரதிநிதிகள் எல்லாருமே ஒரு கூட்டு பொறுப்பு, அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படின்றது ஒரு யூனிட்டியான ஒரு கண்ட்ரி. இதில் கிட்டத்தட்ட 28 மாநிலம் இருக்குது, ஒரு 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் எல்லா வகையிலும் சலுகைகள் போய் சேரணும். இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் போகுது, இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் போகுது அப்படின்னா அது டெமோக்ரஸி கிடையாது. அப்போ எல்லா சலுகைகளும் எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேர வேண்டும். அந்த விவாதமும் பாராளுமன்றத்தில் நடக்கும். பாராளுமன்றம் இந்த பட்ஜெட்டையோ இல்லை சட்டத்தை மட்டும் ஏற்றுறதுக்கு மட்டும் கிடையாது, நீதித்துறையின் செயல்பாடுகளையும் அது செய்கிறாங்க. என்ன? ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நீக்குதல். இப்போ இவங்கெல்லாம் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களை ஈஸியாக வந்து நீங்கள் வேலையை விட்டு போக சொல்ல முடியாது. ஏன்னா நீதிபதிகள் ஜஸ்டிஸை காக்கிறதுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க, ஹை கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜஸ்டிஸை காக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை பயம் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதனால் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கும்போதே செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் அப்படின்றது அவர்களுடைய வேலை காலத்தை பாதுகாப்பது. அப்போ பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணும் அவர்களோட வேலையை பாதுகாத்து. பொய்யா கூட அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம். அந்த விவாதம் பார்லிமெண்ட்டில் நடக்கும். அதே மாதிரி அவருடைய நீக்கலும் நடக்கும். ஸோ இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் நீக்கினதே கிடையாது. தட் இஸ் கால் ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி. லோக்சபாவின் செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்சபா. இப்போ நீங்கள் லோக்சபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 உறுப்பினர்கள், த மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பாராளுமன்ற தொகுதி, அதாவது டெரிட்டோரியல் கான்ஸ்டிட்யூன்சிக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. அதிலிருந்து ஒரு ஆட்கள், அதாவது 543, இந்தியா முழுக்க 543 மெம்பர்கள், அதாவது உறுப்பினர்கள் அங்கே போவாங்க லோக்சபாக்கு. 2 பேர் வந்து ஜனாதிபதியால் பரிந்துரை பண்ணி அவங்க போவாங்க. ஸோ பரிந்துரை அப்படின்றது 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து 2 பேர் பிரசிடென்ட் பரிந்துரை பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவார். அப்போ அவங்க அங்கே போவாங்க. இப்போ யார் இவங்களுக்கெல்லாம்
செலக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம மக்கள் தான். இந்த லோக்சபாவில் உள்ள மெம்பர்களுக்கு டைரக்டாக மக்களாகிய நாம் நம்மளுடைய ஓட்டுரிமையை வைத்து அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்கள் பாராளுமன்றத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். நம்ம குறைகளை பாராளுமன்றம் வரைக்கும் சொல்வதற்கு ஒரு பிரதிநிதியை நம்ம அனுப்பி வைக்கிறோம். யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? 18 வயது பூர்த்தியான அனைவரும், எந்த பேதமும் இல்லாமல், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எதுவும் இல்லாமல், ஆணோ பெண்ணோ 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஓட்டு போடலாம், நம்மளுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போது ஓட்டு போட்டு உள்ளே அனுப்பியாச்சு. நம்ம கண்ட்ரி அப்படின்றது டெமோக்ரஸி கண்ட்ரி. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டி போடுவாங்க. அப்போ நம்ம ஓட்டு போடுவோம். அப்போ பாராளுமன்றத்துக்கும் நம்ம டைரெக்டாக நம்மளுடைய ஓட்டு உரிமையை செலுத்துவோம். இப்போ செலுத்தும் போது யார் அறுதி பெரும்பான்மை பெறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 543 பேர். அந்த 543 பேரில் அறுதி பெரும்பான்மை அப்படின்றது 50% மேலே யார் ஓட்டு வாங்கினாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அப்போ 51% வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட 272 பேர் ஆளுங்கட்சிக்கு இருந்தால் போதும், அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், கவர்மெண்ட்டு அவங்க கையில் போயிடும். ஸோ லோக்சபாவின் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருட காலமே. லோக்சபா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது டெம்பரரி பாடி. ராஜ்யசபா அப்படின்றது ஒரு பெர்மனன்ட் பாடி. ராஜ்யசபாவை நம்மளால் கலைக்க முடியாது. லோக்சபாவை பிரசிடென்ட் நினச்சா கலைக்கலாம். அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் கலைக்கலாம். அதே மாதிரி ராஜ்யசபா அப்படின்றது இட் இஸ் அ பெர்மனன்ட் பாடி. அதை கலைக்கவே முடியாது. லோக்சபாவுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைத்தலைவர்னு சொல்லுவாங்க, ஸ்பீக்கர். அந்த அவைத்தலைவர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட். பிரதம மந்திரிக்கு கீழே, கேபினட் மினிஸ்டருக்கு மேலே அவையோட எல்லா விஷயங்களும் அவர் கைப்பட தான் போகும். அவரை மீறி எந்த செயலுமே அவையில் நடக்காது. பாராளுமன்றத்தில் ஒரு பில், அந்த பில்லை மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படின்ற சர்டிஃபை பண்ணுறதே லோக்சபா ஸ்பீக்கர் தான். அதே மாதிரி ஒரு உறுப்பினரை நீக்குதல் செய்வதற்கான பரிந்துரை செய்வதும், அந்த நீக்குதலுக்கான கடைசி கையெழுத்து போடுறதும் லோக்சபா ஸ்பீக்கர் தான். அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள், பிரதமர் உட்பட எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். அப்படின்னா அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்துக்கு அவர்களே பொறுப்பெடுத்துக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் எந்த கேள்வி எழுப்பினாலும் அதற்கு சரியான பதிலை ஆளுங்கட்சி அளித்தே ஆக வேண்டும். இது டெமோக்ரஸியில் ஒரு முக்கியமான ஒரு தூண். லோக்சபாவில் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நான் சொன்னேன் 543 பேர். அன்னைக்கு ஒரு 20 பேர் தான் வந்திருக்காங்க. அப்படின்னா பாராளுமன்றம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. கோரம் அப்படின்றது மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்றது லோக்சபாவில் இருக்கணும். அதுதான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு? 1/10, 10ல் 1 பங்கு இருந்தால் போதும், அது கோரம். அதாவது கிட்டத்தட்ட 543 பேர் அப்படின்னா 55 பேர்கிட்ட இருக்கணும். அப்போ தானே ஒரு பாராளுமன்றம் நடக்கும், லோக்சபா நடக்கும். வெறும் 20 பேரை வச்சு நம்ம நடத்தணும் அப்படின்னா அது பாராளுமன்றம் இல்லையே. ஸோ அப்போ இதை கூட டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார். அவை தலைவர் தான் இதையும் தீர்மானிப்பார். இப்போ அவை தலைவரின் கடமை மற்றும் பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு அவை தலைவர்கிட்ட தான் இருக்குது. லோக்சபாவில் அவர் தான் நிர்வாக தலைவர். பாராளுமன்ற செயலகத்துக்கு அவர் தான் தலைவர். அதாவது செக்ரட்டரியேட் முழுக்க அவர் தான் தலைவர். உறுப்பினர்களை அமைதியாக வைப்பதும், ஒரு ஒழுங்குமுறையை பாராளுமன்றத்தில் கடைபிடிப்பதும், கட்டுப்பாடோட உறுப்பினர்களை வைப்பதும்
அவைத்தலைவரின் மிகப்பெரிய கடமை. அதே மாதிரி ஒரு சட்ட மசோதா, இப்போ 2 பில்லு கொடுக்கலாம். முதல்ல நோட்டீஸாக போகும், பிரைவேட் மெம்பர் பில் அண்ட் பப்ளிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர்ஸ் இல்லாதவங்க ஒரு பில் கொடுத்தாங்க அப்படின்னா அது பிரைவேட் மெம்பர் பில். ஒரு மினிஸ்டர், கேபினெட்டில் இருக்கிற மினிஸ்டர் ஒரு பில் கொடுத்தாரு அப்படின்னா அது பப்ளிக் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பில்லை ஏற்றுக்கிறதும் அது நோட்டீஸை பில் ஆக்கிறதும் அந்த பில்லை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதும் ஸ்பீக்கரோட ஒரு முக்கியமான செயல்பாடு. அதே மாதிரி மணி பில், பண மசோதா, இந்த பில் பண மசோதா அப்படின்ற தீர்மானம் செய்வது யார் அப்படின்னா அது அவைத்தலைவர் தான், லோக்சபாவோட அவைத்தலைவர் தான். வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுப்பதும் அவர்களை பாராளுமன்றத்திலிருந்து நீக்குவதும் அவர் தான் முடிவெடுப்பார். அதே மாதிரி கூட்டு அமர்வுக்கு தலைமை ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஹவருக்கு லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா அப்படின்றது. இப்போ கவர்மெண்ட் அரசு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது லோக்சபாலேருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போயிடுச்சு. இப்போ ராஜ்யசபாவில் ஒரு 6 மாத காலங்கள் அது இருந்தால் அது லேப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் ஒரு கூட்டு அமர்வுக்கு ஏற்பாடு செய்வாங்க, அதாவது ஜாயின்ட் சிட்டிங்க்கு. அந்த ஜாயின்ட் சிட்டிங்க்கு தலைமை தாங்குவது ஸ்பீக்கர் தான், அவை தலைவர் தான். லோக்சபாவின் அவை தலைவர் தான் தலைமை தாங்குவார். இதில் ராஜ்யசபாவோட சேர்மன் தலைமை தாங்க மாட்டாங்க. உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது எதன் அடிப்படையில்? நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 10வது ஷெட்யூல் இருக்கு, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவுதல் விதிப்படி. கட்சி தாவுதல் விதி அப்படின்றது ஒரு கட்சியில் அவர் போட்டிட்டு இருப்பார், அந்த கட்சி டிக்கெட்டில் அவர் வெற்றியும் பெற்றிருப்பார். அந்த கட்சியிலிருந்து வெற்றி பெற்று அந்த கட்சி சொல்றத கேட்கலனாலும் அதுவும் கட்சி தாவுதல் விதிப்படி தவறு தான். 10 ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அப்போ ஒரு உறுப்பினர் ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் காரணத்தை வைத்து ஒரு உறுப்பினரை கண்டிப்பாக அவைத்தலைவர் நீக்கலாம். அதுக்கப்புறம் நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி அவர்களுக்கான ரெமடியை தேடிக்கலாம். ராஜ்யசபா அப்படின்றது மாநிலங்களின் சபை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேலவை, அப்பர் ஹவுஸ், 2வது அறை, செகண்ட் சேம்பர். இதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 250 உறுப்பினர்கள். அந்த 250 உறுப்பினரில் 238 பேர் மாநிலத்திலிருந்தும் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் வருவாங்க. மீதி ஒரு 12 பேர் ஜனாதிபதியால் நாமினேட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள். அதாவது எப்போ இருந்து இந்த ராஜ்யசபா அமைக்கப்பட்டது அப்படின்னா 3 ஏப்ரல் 1952 ராஜ்யசபா இயங்கிக் கொண்டு வருகிறது. நேரடி முறையில் அப்படின்றது டைரக்ட் எலெக்ஷன். ஆனால் ராஜ்யசபா உறுப்பினர்களை மட்டும் இன்டைரக்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் டைரக்டாக ஓட்டு போட முடியாது. ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் போடுவாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது சட்டசபை இருக்காங்க பார்த்தீங்களா, எம்எல்ஏஸ், அவங்க ஓட்டு போடுவாங்க. அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். 2வது, இந்த பரிந்துரை செய்யப்பட்ட 12 உறுப்பினர்கள், அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ். இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் யார் நாமினேட் பண்ணுவா அப்படின்னா இது பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. அவரோட ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். இவர் யாரை வேணால் நாமினேட் பண்ணலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு யாரை நாமினேட் பண்ணலாம்? இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்குகின்ற நபரை ராஜ்யசபா எம்பி ஆக்கலாம். ஸோ பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த இருக்கிற அந்த கலை, அறிவியல் அதிலிருந்து யார் நல்லா இருக்காங்களோ இல்லை நல்ல சேவை செய்தாங்களோ அவங்கள ராஜ்யசபா எம்பியாக ஆக்கலாம். ஆக்கிறதுக்கான டிஸ்கிரிஷனரி பவர் பிரசிடெண்ட்டுக்கு மட்டுமே இருக்குது.
இப்போ ராஜ்யசபாவோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். நான் சொன்ன மாதிரி இது வந்து பெர்மனன்ட் பாடி. இது ஜனாதிபதியினால் ரெசல்யூஷன் பண்ண முடியாது, கவிழ்க்க முடியாது. ராஜ்யசபாவின் செயல்பாடுகள், இப்போ நான் லோக்சபாவில் தலைவர் சொன்னேன், ஸ்பீக்கர், அவைத்தலைவர் அப்படின்னு. இப்போ ராஜ்யசபாவில் யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா சேர்மன் சொல்லுவோம். அவர் துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பார். அதாவது எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாவோட உறுப்பினர் அல்ல துணை ஜனாதிபதி, ஆனால் இருந்தாலும் அவர் தான் ராஜ்யசபாவோட தலைவர். பண மசோதா அப்படின்றது ராஜ்யசபாவுக்கு வராது. அதாவது மணி பில் அப்படின்றது ஆன உரிமை, அதில் மட்டும் ராஜ்யசபாவுக்கோட எந்த தொடர்பும் இருக்காது. இப்போ யார் யாரெல்லாம் ராஜ்யசபாவில் உறுப்பினராக இருக்க முடியும்? 30 வயதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும், நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும், மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் 1951, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி, அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 2003 சட்டத்தின் படி. இது ரெண்டு ஏன் சட்டம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்றது எங்கே அவருக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அங்கே தான் அவர் தேர்தலையும் சந்திக்க முடியும். ஆனால் இந்த 2003ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் படி அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இருக்கலாம், ஆனால் அவர் பெங்களூரில் தேர்தலை சந்திக்கலாம். அது மாதிரி ஒரு சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அதாவது அவருக்கு ஓட்டு உரிமை, ஓட்டு போடுற அந்த உரிமை தமிழ்நாட்டில் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் நபர் இந்தியாவில் எந்த இடத்துல வேணால் தேர்தலை சந்திக்கலாம். இந்த தேர்தலில் கூட 2 பேர் அது மாதிரி அவரோட ஓட்டு உரிமை தமிழ்நாட்டில் இருந்தாலும் பெங்களூரில் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். இப்போ லோக்சபாவின் அதிகாரம், இந்த லோக்சபா மிகவும் முக்கியமான அரசியல் அமைப்பை உருவாக்கும் ஒரு நிலையில் இருக்குது. இந்த லோக்சபா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனின் உறுப்பினராவார்கள். புதிய சட்டங்கள் உருவாக்குவதிலும் பழைய சட்டங்களை மாற்றுவதிலும் இந்த லோக்சபா திறன்பட செயல்படும். காலத்திற்கேற்ப சட்டத்திட்டங்கள் செய்வதும், பணம் மசோதாவின் அதன் மீதான முழு அதிகாரமும் லோக்சபாவுக்கு இருக்கு. இந்த பண மசோதா அப்படின்னு சொன்னோடனே பட்ஜெட் போடும்போது இந்த மணி பில்லை பாஸ் பண்ணுவாங்க. மணி பில்லை முதல்ல லோக்சபாவில் தான் பாஸ் பண்ணும், ராஜ்யசபாவுக்கு எந்த உரிமமும் கிடையாது. இப்போ மணி பில் முதல்ல லோக்சபாவில் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டை ஒரு பெர்மிஷன் வாங்கிக்குவாங்க, இதை பாஸ் பண்ணுவாங்க லோக்சபாவில். அதுக்கப்புறம் இந்த பில் வந்து ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் எந்தவித மாற்றம் செய்தாலோ செய்யாமல் திருப்பி அனுப்பினாலோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்றது லோக்சபாவுக்கு கிடையாது. ராஜ்யசபாவுக்கு பரிந்துரை வேணால் செய்யலாம், ராஜ்யசபா லோக்சபாவுக்கு பரிந்துரை செய்யலாம், இதை கொஞ்சம் மாற்றிக்குங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் லோக்சபா கையில் தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆர்டினரி பில், மற்ற சாதாரண மசோதாக்கள் ராஜ்யசபாவுக்கு போகும்போது ராஜ்யசபா அந்த பர்டிகுலர் மசோதாவை கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் தன்னோட இருப்பில் வைத்திருக்கலாம். ஆனால் பண மசோதா, மணி பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 14 நாட்களே அவர்கள் வைத்துக்கொள்ள முடியும். அவங்க திருப்பி அனுப்பினாலும் சரி அனுப்பாட்டியும் சரி இந்த பில் இங்கே பாஸ் ஆகிடும். ஸோ பண மசோதாவின் முக்கியமான அங்கம் அப்படின்னா லோக்சபாவில் தான் அது நிறைவேறும். ராஜ்யசபாவின் அதிகாரங்கள், ராஜ்யசபாவின் நிலை, அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த ராஜ்யசபாவோட பவரை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா, லோக்சபாவுக்கு இணையான அதிகாரங்களை கொண்டது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, லோக்சபாவுடன் ஒப்பிடுகையில் சமமற்ற அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு இருக்குது, அதாவது லோக்சபாவுக்கு அதிகமாக இருக்குது ராஜ்யசபாவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் ராஜ்யசபாவுக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்களும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லோக்சபாவுக்கு இணையான அதிகாரங்கள் கொண்டது ராஜ்யசபா. அப்போ என்னென்ன அதிகாரம் அப்படின்றத பார்ப்போம். லோக்சபாவுக்கு இணையான அதிகாரங்களை கொண்டது ராஜ்யசபா. ராஜ்யசபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பண மசோதா தவிர, அதாவது மணி பில்லை தவிர மற்ற மசோதாக்களை இனிஷியேட் பண்ணலாம், அதாவது அறிமுகம் செய்யலாம். லோக்சபாவில் எப்படி உள்ள அந்த ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் ராஜ்யசபாவுக்கும் இருக்குது. பண மசோதா மட்டும் லோக்சபா மட்டும்தான் அறிமுகப்படுத்தும், ராஜ்யசபாவுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. ரெண்டாவது, அரசியல் அமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தல் ரெண்டும் பண்ணலாம். இப்போ கான்ஸ்டியூஷனில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா லோக்சபாலையும் இனிஷியேட் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இனிஷியேட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே பவர் தான். மூணாவது, ஜனாதிபதியின் தேர்தல் மற்றும் நீக்குதல். ஸோ ஜனாதிபதிக்கான தேர்தல், அவரை நீக்குதல், இது ரெண்டுக்குமே லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஒரே பங்களிப்பு தான் உண்டு. அதே மாதிரி தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதலுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக பிரசிடெண்ட்டுக்கு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே செய்வாங்க. இப்போ லோக்சபாவுக்கு இணையான அதிகாரங்களை கொண்டுள்ளது ராஜ்யசபா. என்னென்னு பார்ப்போம். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் கம்ப்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர்களை நீக்குவதற்கான பரிந்துரைகளை லோக்சபா ராஜ்யசபா ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கும். அப்போ இவங்களை எல்லாத்தையும் முக்கியமான போஸ்டில் உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பரிந்துரை பாராளுமன்றமும் செய்யும். அடுத்து, அவசர கால சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல். நம்மளுக்கு 3 எமர்ஜென்சி இருக்குது. ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இந்த 3 அவசர கால நிலைக்கு ஒப்புதல் அளித்தல். உச்சநீதிமன்றம் அதிகார வரம்பை விரிவுபடுத்துதல், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதையும் இவர்கள் 2 பேருமே செய்வாங்க. அன்பான மாணவர்களே, இன்றைய தலைப்பு சட்டமன்றம் அப்படின்றதில் இன்றைக்கி நிறைய விஷயத்தை பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்தியராக இருக்கிற ஒரு மாணவர்களுமே இந்த தலைப்பை கண்டிப்பாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றம் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டத்தை உருவாக்குகிற ஒரு மன்றம். அந்த மன்றத்தில் யார் இருக்கிறா, எப்படிலாம் ஓட்டு போடுறாங்க, அதை பற்றி கண்டிப்பாக இந்தியனாக இருக்கிற ஒரு மாணாக்கரும் இந்தியர்களும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.